என் வாழ்க்கையில் எனக்கு எந்த நல்லது நடக்க மாட்டேங்குங்க. நானும் நீங்களே எவ்வளோ வழிபாடு சொல்கிறீங்க, அதையும் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். கோயிலுக்கு போகிறேன், விரதம் இருக்கிறேன், தான தர்மம் பண்ணுறேன், எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் எனக்கு நல்லதே நடக்க மாட்டேங்கி. அப்படி ஏதாவது நடக்க போகிற மாதிரி இருந்தால் கூட கடைசி நேரத்தில் அதுவும் நடக்காமல் போயிடுது. நல்லது நடக்கலைன்னா கூட பரவாயில்ல, வரிசையாக கெட்ட விஷயங்கள் எனக்கு நடந்துக்கிட்டே இருக்குது. இதை மாதிரியெல்லாம் மனக்குழப்பத்தில் இருந்தீங்கன்னா மாதத்திற்கு ஒரே ஒரு முறை, அட்லீஸ்ட் வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமாவது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்களேன். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில், சவால் விட்டு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் சிவனருளால் நிச்சயமாக திருப்ப உண்டாகும். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் நம்மை நம்பி நாம் கொடுக்கக்கூடிய உணவிற்காக காத்திருக்கக்கூடிய நம் உறவுகளுக்கு உணவளிக்க விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. அடிக்கடி ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க, சிவனருள் இருந்தால்தான் சிவனை நினைக்க கூட முடியும். நீங்கள் சிவபெருமான வழிபடணும், நினைக்கணும், கோயிலுக்கு போகணும், பூஜை பண்ணணும் அப்படின்லாம் நீங்கள் உங்களுக்கு அந்த எண்ணம் வரணும்னா கூட சிவனருள் இருந்தால் தான் முடியும். அதனால் இப்போ இந்த பதிவு உங்கள் கண்ணில் படுது அப்படின்னாலுமே கூட உங்களுக்கு கண்டிப்பாக சிவனருள் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க. நீங்களே எனக்கு கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுவீங்க. நான் நினச்ச மாதிரி எனக்கு நல்லது நடந்துச்சுங்க, நீங்கள் நிச்சயமாக வாட்ஸ்அப் பண்ணுவீங்க. இப்போ நான் சொல்கிற பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். என்ன முக்கியமான ஒரு விஷயம், பொருள் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. சிவனுக்கு உகந்த ருத்ராட்சம், ஒரு ருத்ராட்ச மாலையை நீங்கள் வாங்கணும். வாங்கிட்டு மாதத்திற்கு ஒரு முறை அல்லது வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமாவது திருவண்ணாமலை சென்று கிரிவலம் போகணும். அப்படி நீங்கள் கிரிவலம் போகும்போது அந்த ருத்ராட்ச மாலையை கையில் வச்சுக்கிட்டே சிவமந்திரத்தை, ஓம் நம சிவாய அல்லது சிவாய நமன்னு உங்களுக்கு என்ன சிவமந்திரம் தெரியுமோ அதை நீங்கள் அந்த ருத்ராட்சத்தை எண்ணிக்கொண்டே, ருத்ராட்சத்தில் 108 கவுண்டிங் இருக்கும், அதை எண்ணிக்கொண்டே போகணும். இப்போ கிரிவலம் போயிட்டு வந்தாச்சு, மந்திரம் சொல்லியாச்சு. அந்த ருத்ராட்ச மாலையை அங்கேயே கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிவனடியாருக்கு ஒருவேளை சாப்பாடு வாங்கி கொடுத்து அந்த ருத்ராட்ச மாலையும் அவங்க கிட்ட கொடுத்துட்டு வந்துடணும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்க. மறுபடியும் சொல்கிறேன், சவால் விட்டு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் திருப்பம் நிச்சயம். இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. பௌர்ணமி கிரிவலம், ருத்ராட்ச மாலை, தானம், இதை மட்டும் நீங்கள் சிறப்பாக செஞ்சிட்டிங்கன்னா சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு தான். டவுட் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய்சங்கர், மகாபெரிவா திருவடிப்பாதம். சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.